ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, காதல் பின்னணிங்கிற ஒரு ஃபிலிமில் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, அதில் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் பல்ஸில் வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. படைப்பு வந்து காதல் பின்னணி படத்தோடைய கமெண்ட் செக்ஷன் ரீப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இதை ரொம்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் ஷெடியூல்னால முடியல. ஓகே, கமெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ நிறைய இதில் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. மியூசிக் வேறு லெவல் ப்ரோ, சூப்பர் பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேறு லெவலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதில் ஒருத்தர் பேர் கூட அவங்களோட பேர் கூட கரெக்டாக அதில் மென்ஷன் ஆகல. யூடியூப்பில் வேறு ஹீரோவே கிடைக்கலையா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு சங்கர்ஜி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கதையே அப்படி தான் போச்சு. நான் வந்து டைரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது இவர் சொன்னார், எவ்வளோ பேர் வந்துட்டு இதை விட வந்துட்டு நிறைய பேர் திறமையே இல்லாதவங்கலாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிறாங்க போது நீ ஏன் ஹீரோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், முடிஞ்சால் நீ ஹீரோவாக பண்ணு. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். ஸோ அந்த கமெண்ட் பண்ண அவருக்கு நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை டிமோட்டிவேட் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களே ஒரு விஷயத்தை பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த கமெண்ட்ஸ் பண்ண சொன்னவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மற்ற கமெண்ட்ஸ் பண்ணவங்கெல்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சதீஷ், உங்களுக்கு கலைப்பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் ஷர்மி, கிட்டத்தட்ட பிரியா சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு, மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய அருமையான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் தான் என்னால் அதை தாங்கிக்க முடியல, வேற ஹீரோவே கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயம். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் கங்க்ராட் சதீஷ் அண்ணா அண்ட் யுவர் டீம். தம்பி, அருமை தம்பி, அழகிய படம் பார்த்த மாதிரி இருந்தது. நன்றி, சூப்பர், நன்றி. வாழ்த்துக்கள், மூவி சூப்பர். மை சிஸ்டர் பிரியா ஆக்டிங் வெரி நைஸ். நண்பர்களின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, சூப்பர் ஜி. நிறைய பேர் கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பல இடங்களில் எனது நடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பட் வாழ்த்துக்கள். ஓகே, இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா ஜி, எவ்வளவோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், எவ்வளவோ பெரிய ப்ரொடக்ஷனே தவறு பண்ணும்போது நம்ம வந்து இப்போ தான் ஒரு கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ அதுவும் மக்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம வந்துட்டு சின்ன சின்ன லேக்ஸ் வரும். கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஹீரோ வேற லெவல் போங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையாகவே சீரியஸாக நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா முகம்ங்கிறது ஒரு மேட்ரே இல்லைங்க, அந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணாங்களோ அதுதான் மேட்டர். என்ன இப்போ சூப்பர் சவுண்ட் சதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வாழ்த்துக்கள் சதீஷ். ஓகே, அந்த கமெண்ட் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட் என்னது, அதாவது என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, இதத்தான் இருக்கு, அதேதான்ல மொக்கையா இருக்கு, அதேதான் நேச்சுரலா இல்ல, அதேதான். என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, கடுப்பாக இருக்குது, ஆக்டிங்லாம் மொக்கையாக இருக்குது, நேச்சுராக இல்லை, கத்தியில் குத்துற சீனில் எதுக்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த கமெண்ட் ஆக்சுவலாக நான் ரொம்ப படம் அந்த புதுசில் வந்துட்டு இந்த கமெண்ட்டை வந்துட்டு நான் ஆக்சுவலாக படிச்சிருக்கேன். பட் இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லணும் தெரியுங்களா. கமெண்ட்டு போட்டவனுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அவன் ஐடியில் பேர் வைக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை. ஓகே, ஐடி வந்து ரொம்ப புதுசாக அக்கௌண்ட் ஐடி ஓப்பன் பண்ணி அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு படம் எடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு தைரியம்லாம் இருக்கணும்ல ப்ரோ. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து இத்தனை வருஷம் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பண்ணிகிட்ருக்கான், அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன படைப்புகள் பண்ணாங்கிறது போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஒரு படத்தை வந்து எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை உருவாக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து தப்போ சரியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் நீங்களும் அதை பண்ணுங்கள். தவறுகள் இருக்கத்தான் செய்யும், இதை விட மோசமான படம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு கமெண்ட் எதுக்கு வாங்க. ஸோ அதில் இன்னொருத்தர் அழகாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி, நைஸ், சூப்பர் ப்ரோ, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல்மோஸ்ட் இன்னொருத்தர் சுப்ரீம் டெக்கரேஷன்ஸ்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கூட ஃபிலிம் அண்ட் ஸ்க்ரீன் பிளேல நாலேஜ் இல்லாத தெரியுதுங்க. ஓகே, இது கூட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் இல்லை. ஃப்ரெஞ்சு ஃபிலிமான்னு தெரியல. ஓகே, நடிப்பு பேரில் பல ஆக்டிங் சிஸ்டர். ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா இந்த டீமோட அடுத்த படம் பண்ணாத. முதல்ல காதல் பின்னணி படத்தில் ஒரு டேஷும் கூட இல்லை. எடிட்டிங் பையப்புள்ள தான் உங்களை ஏதோ 5 minutes பக்கம் கொண்டு போயிருக்கான். ஓகே, இதை பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த மாதிரி நம்ம படம் எடுக்கும்போது வயிறு எரிஞ்சு வாயெல்லாம் எரிஞ்சு நிறைய பேர் இருக்கானுங்க, கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை. அவனுக்கிட்டையெல்லாம் சொல்கிறது என்னென்னா, உன்னால் ஒரு டேஷும் கூட பண்ண முடியாது, உன்னால் அப்படி பண்ணுற ஐடியா இருந்திருந்தா பார்த்தீங்களா, புது ஐடி. அதான் அந்த ஐடியில் எதுவுமே இல்லையே. ஐடியில் உனக்கு வந்து மூஞ்சியை காமிச்சு என்கிட்ட பேசுகிற கூட தைரியம் இல்லை. ஓகே, பப்ளிக்காக நம்ம எதுவும் பேச முடியாது. ஃபஸ்ட்டு உன்னுடைய டேஷ் மூஞ்சியை காமி, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் இதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸ்கிப் த. ஓகே, அவ்வளோதானா? ஓகே, இன்னொரு விஷயம், இதை வந்து நான் வந்து ஏன் இந்த கமெண்ட் ரீப்ளே பண்ணணுங்கிறதுக்கு நான் வந்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு கொடிமலர்னு படம் எடுத்தேன். இந்த படம் வந்துட்டு அந்த படத்துக்கு அவ்வளோ பேர் நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு சில தவறுகள் நடந்தது நானே ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். பட் அப்படி தவறு நடந்தாலும் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு லெவலுக்கு போகும்போது சில பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காம தான் இருக்கும். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் டிமோட்டிவ் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை கீழே தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வர முடியும். ஸோ இவங்களே நம்மளை வளர்த்தும் போது, இவங்களே நம்மளை பெரிய ஆளாக போகும்போது, ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அது எவ்வளோ மெனக்கட்டு, கிட்டத்தட்ட ஒரு 30 seconds ரீல்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரியா? ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு சில ஃபிலிமை நம்ம எடுத்து கொண்டு வந்து திரும்பவும் இந்த மூஞ்சிங்கிறாங்க. என்னுடைய ஃபீல்டில் நான் வந்து பட்ட கஷ்டம், என்னுடைய ஃபீல்டில் நான் வந்து வளர்ந்த பயணம், நான் ட்ராவல் பண்ணி வந்த வருடங்கள், பார்த்த அனுபவங்கள், அடிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு உங்களுக்குலாம் விளக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து பார்க்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மூஞ்சியை காட்டுறதுக்கு உனக்கே தைரியம் இல்லாத போது, நான் தைரியமாக மூஞ்சியை காட்டி நான் ஹீரோவை நடிக்கிறேன். நான் வந்து ஓகே தான். ஓகே ப்ரோ, தப்பு பண்ணாலும் நம்ம சரியா தானே பண்ணுறோம். தப்பு இல்லை, தப்பே பண்ணாலும் அவன் மறைஞ்சு பண்ணுறான். பட் ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னையும் மதித்து இந்த படத்தை 4000 பேர் வந்து நான் மதித்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த 4000 பேர்த்தில் தப்பாக கமெண்ட் பண்ண 50 பேர்த்த நம்ம கழிச்சோம்னா, மீதி 3950 பேர் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. இதுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு 1000 வியூஸ் வந்தால் கூட எனக்கு பெருசு தான். அதே மாதிரி எனக்கு 3950 பேருமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்கள்லாம் தான் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நெகட்டிவாக பண்ணுமா, அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் மேலே வர முடியும். இல்லை திட்டுறது எங்களுக்கு பத்தலை. தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து திட்டுங்க. அந்த தேவ வார்த்தைகளை மட்டும் போடாதீங்க. போட்டிங்கன்னா யூடியூப்காரனே உங்களை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவ வார்த்தைகள் தவிர நீங்கள் என்ன நெகட்டிவாக கமெண்ட் வேணால் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ நன்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து நாங்கள் வந்து நிறையா விஷயங்கள் சேர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் மறுபடியும் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதுக்கும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நானும் அதை எதிர்பார்க்குறேன். ஸோ நன்றி. மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஏதோ ஒரு மூலமாகவும் கண்டிப்பாக சந்திப்போம். ஷார்ட்ஸ் வீடியோவிலும் சரி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்டர்வியூ வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயெல்லாம் கேட்கல, என்கிட்ட நேராக ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. இன்னும் நிறைய பேர், அதாவது நலிந்த கலைஞர்களையே இன்னும் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க, ஏன் இன்டர்வியூ எடுத்தது நல்லா தானே இருந்துச்சு, அந்த கண்டென்ட் வித்தியாசமான கண்டென்ட், அந்த கண்டென்ட் ஏன் இன்னும் நீங்கள் எடுக்க ஆரம்பிட்டீங்க, அதை ஏன் இன்னும் யூடியூப்பில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காகவே மறுபடியும் நலிந்த கலைஞர்கள், வளரக்கூடிய கலைஞர்களுடைய இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வரும். அது இந்த சேனலில் வந்து வீக்லி வந்து கண்டிப்பாக வரும், கம்பல்சரி. என்னுடைய வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.